நான் இருக்கிற இடத்துல தான் குடிக்கிறானுங்க வைக்கிறானுங்க. கேட்க போனா நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? முதல்ல இந்த கடையை எடுக்கணும், இல்லைன்னா கடையை உடைப்போம். ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த கடையை மூடிட்டு தான் நாங்கள் ஆர்டரை வாங்கிட்டு தான் அப்புறம் கொடுப்போம். நீங்கள் எந்த கேஸை போட்டாலும் சந்திக்கிறதுக்கு தயார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக 11வது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்புத்துள்ள கே மாரியம்மாவுடைய தலைமையில் பழனி ரோட்டில் உள்ள 3396 என்ற டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்பாக கலெக்டர் அவர்களிடத்தில் எஸ்பி இடத்தில் மனு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த டாஸ்மாக் மீது உடனடியாக மூட வேண்டும் என்று வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தை நடத்தியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இது பக்கத்தில் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம், அங்கன்வாடி, குடியிருப்பு பகுதி, ரேஷன் கடை போன்ற பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி போன்ற பொதுமக்கள் அன்றாடம் வரக்கூடிய இந்த இடத்தில் டாஸ்மாக் கடை வைத்துக்கொண்டு தெருவுக்குள்ளே யாரும் செல்ல முடியாத அளவிற்கான போதையுடைய அதிகாரி என்பது ரொம்ப துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய இந்த நிலையை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் 3396 என்ற ரேஷன் இந்த டாஸ்மாக் கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 25 வருஷமாக மனு கொடுத்துருக்கோம். மாறி மாறி கலெக்டர் இது பண்ணிடுறாங்க. இந்த மனுக்கான எந்த ஒரு பதில் கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்க. பக்கத்தில் ரேஷன் கடை இருக்குது, அங்கன்வாடி இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, டிஓ ஆஃபீஸு, சிஓ ஆஃபீஸு, பள்ளிவாசல், கோயில் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து தெருக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க. இந்த அக்காவுக்கு வீட்டு வாசல்லே வந்து உட்காந்துக்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது. உடனே நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனே நடவடிக்கைன்னு கேட்டுக்கிறோம். இந்த அடுத்து ஆர்ப்பாட்டத்துக்கு தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. அடுத்து இதில் நடவடிக்கை எடுக்கலாம், முற்றுகை போராட்டம் கொண்டு கேட்டுக்கிறோம். நான் இருக்கிற இடத்துல தான் குடிக்கிறானுங்க வைக்கிறானுங்க. கேட்க போனால் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? நீ வீட்டை காலி பண்ணி போ. அப்படியே போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ்காரங்க வரவே மாட்டாங்க. 8 மணிக்கு வந்து பாருங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க போலீஸ்காரங்க. வந்து பார்த்தா தானே தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு. பொண்ணு பொறிச்சா வெளியே வர முடியல, ராத்திரில ஆனால் தூங்க முடியல. எத்தனை நேரம் அங்கேயே இருக்கிறது? முதல்ல இந்த கடையை எடுக்கணும், இல்லைன்னா கடையை உடைப்போம். அது நிச்சயம். நான் லைன் தெருவில் இருக்கிறேன். கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக வந்து இந்த கடையை எடுப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து வாசிகி மாவட்ட கலெக்டர் இருந்த பிறந்து இங்கே மனு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து செந்தில்குமார் இருந்தாங்க, அவங்ககிட்டையும் மாவட்ட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து விசாகன் வந்திருந்தார், அவர்கிட்டையும் மனு கொடுத்து இது பண்ணியிருக்கோம். தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திக்கிருக்கோம். இந்த கடையை மட்டும் இல்லாமல் அடுத்த சந்தில் வந்து இன்னொரு கடையும் இங்கே 2 கடை சேர்ந்து இருந்துச்சு. அதை 2000 காலத்திலேயே வந்து இப்படி போராட்டங்கள் பகுதி மக்கள் வந்து தான் நடத்தி தான் அந்த கடைங்கிறத எடுத்திருக்கோம். இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோம்னா, இந்த ரோடு வந்து ஹைவே ரோட்லேயே வந்து டாஸ்மாக் கடைங்கிறது இருக்கக்கூடாது. கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக 25 வருஷம் கால் நூற்றாண்டாக இந்த கடைங்கிறது இந்த பகுதியில் வந்து பெண்களுக்கு நிறையா வந்து பிரச்சனைகளை உண்டு பண்ணி பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே ஆரம்ப சுகாதார நிலையம், சித்தா மருத்துவமனை, பிரசவ மருத்துவமனை, அங்கன்வாடி மையம். அதே மாதிரி இந்த சந்துக்குள்ளே வந்து 2000 ரேஷன் கார்டுகள் உள்ள செல்லாண்டியம்மன் கோயில் 1, 2, 3 சந்து, காலனி, லைன் தெருவுக்கான 2000 ரேஷன் கார்டுகள் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள். ஆண்கள் யாரும் ரேஷன் கடைக்கு வர்றதில்ல, பெண்கள் தான் வர்றாங்க. பெண்கள் வந்து போகிறதுக்குள்ளேயும் இந்த 20 வருஷ காலத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் கை காசை கட்டுறதுக்கான ஏற்பாடை பண்ணணுங்கிறத கேட்டுக்கிட்டு இந்த பகுதியிலிருந்து இந்த கடையை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அப்புறப்படுத்தணும். இல்லாட்டி வெளியில் எங்கிட்டாச்சும் அவுட்ருக்கு கொண்டு போகணும். இல்லைன்னா அடுத்த 1 மாத காலத்தில் முற்றுகை போராட்டம் இந்த பகுதி மக்கள் பெண்கள் வந்து அதுதான் முற்றுகை போராட்டம். ஏன்னா இந்த பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை கூட்டிட்டு வந்து இந்த கடையை மூடிட்டு தான் நாங்கள் ஆர்டரை வாங்கிட்டு தான் அப்புறப்படுத்துவோம். நீங்கள் எந்த கேஸை போட்டாலும் சந்திக்கிறதுக்கு தயார்.